திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் 1000 ஆண்டுகளாக ஒளிபரப்பி வந்த தீபத்தின் வரலாறு இன்று மீண்டும் பேசத் தொடங்கியுள்ளது. முருகனின் 6 படைகளில் முதல் படையாகவும் தமிழரின் ஆன்மீக மூச்சாகவும் முருக பக்தர்களின் இதயத்தில் உயர்ந்து நிற்கும் அந்த மலை சாதாரண பாறை அல்ல. அது ஒரு ஆன்மீக சின்னம், ஒரு தலைமுறையின் நம்பிக்கை, ஒரு சமூகத்தின் அடையாளம். அதன் உச்சியில் எழுந்திருந்த தீபத்தின் ஒரு எல்லைக்கல்லோ நில அளவைக்கல்லோ அல்ல, அது நம் சமுதாயத்தின் 1000 ஆண்டு சாட்சியாக விளங்குகிறது. உத்தரகாமிகம், உத்தர கார்நாமகம் போன்ற ஆமக நூல்களில் கோவில், கோபுரம், வீடு, ஊர் மையப்பகுதி, மலை உச்சி போன்ற இடங்களில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இந்த தூண் அமைக்கப்பட்டது. பழங்காலத்தில் உலகப் போர்கள் தொடங்குவதற்கு முன்னிலிருந்து இந்த தீபத்தூணில் தீபம் ஒளிர்ந்து வந்துள்ளது. ஆனால் காலப்போக்கில் சிலர் செவிவழி கதைகளை வைத்து இது தீபத்தூண் அல்ல, ஆங்கிலேயர் காலத்தில் நில அளவைக்கல் என்று கூற தொடங்கினர். குறிப்பாக MP கனிமொழி இதனை சர்வேக்கல் என குறிப்பிட்டது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. திமுகவின் இந்து மத விமர்சனங்களை அனைவருக்கும் தெரிந்ததே என்பதால் இந்த கருத்து பெரும் விவாதத்தை தூண்டியது. ஆனால் 1981ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை வெளியிட்ட குன்றத்து கோயில்கள் என்ற நூலில் 129ஆம் பக்கத்தில் இது நாயகர் காலத்து தீபத்தூண், கார்த்திகை தோறும் ஊர் மக்கள் விளக்கேற்றி வந்தனர் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மீது கல்வெட்டும் இருப்பதால் இதைவிட பெரிய அரசு அங்கீகாரம் வேற எதுவும் தேவையில்லை. இருப்பினும் சர்ச்சை இங்கேயே முடிவடையவில்லை. மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதி குறித்து வழக்கு நீதிமன்றம் வரை சென்றது. மதுரை உயர் நீதிமன்ற கிளை தெளிவான உத்தரவு வழங்கியது. கார்த்திகை நாளில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்று அறிவித்தது. ஆனால் அறநிலைத்துறை அந்த உத்தரவை செயல்படுத்த மறுத்தது. நீதிமன்றம் மறுநாள் கூட அனுமதி வழங்கிய போதும் அரசு பக்கம் தயக்கம் காட்டியது. அந்த தயக்கத்தை சிலர் தவறாக எடுத்துக்கொண்டு மறுநாள் தீபம் ஏற்ற நீதிமன்றத்திற்கே உள்நோக்கம் இருக்கிறது என்று பேசினர். இதனைத் தொடர்ந்து திமுக ஆகம விதிகளை முன்வைத்து விவாதங்களை தூண்டியது. ஆனால் உண்மையில் கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றலாம். கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்த நாளில் தீபம் ஏற்றலாம். தீபம் ஏற்றுவதற்கு யார் வேண்டுமானாலும் உரிமை உடையவர்கள். இது ஆகமத்துக்கு எதிரானதல்ல. ஆகமமே இதற்கு தகுதி சான்று. ஆகமத்தில் இன்னும் ஒரு வரி குறிப்பிடப்பட்டுள்ளது. தீபம் ஏற்றுவரை ஊரார் முன் கோவில் கௌரவிக்க வேண்டும். இதுவே இந்த பாரம்பரியத்தின் பெருமை. இன்று நாம் பார்க்கும் விவாதங்கள், சந்தேகங்கள், அரசியல் விளக்கங்கள் ஆல் ஆர் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ். ஆனால் இந்த ஒளியின் பாரம்பரியம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டு கல்லிலும் கலாச்சாரத்திலும் பதியப்பட்டுள்ளது. தற்போது பல இடங்களில் குன்றத்தூர் போன்ற ஊர்களில் இன்னும் தீபத்தூண்களில் தீபம் ஏற்றும் பாரம்பரியம் தொடர்கிறது. இது ஒரு வழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு அடையாளம், ஒரு ஆன்மீக மரபு, ஒரு தலைமுறையின் நம்பிக்கை. அதை அழிக்க முயலும் குழப்பங்களும் தவறான கருத்துக்களும் ஆகமமும் தொல்லியலும் வரலாறும் ஒரே வார்த்தையில் உண்மையை சொல்கின்றன. இந்த தூண் தீபத்தூண், இதுவே பரம்பரை, இதுவே நம் பாரம்பரியம். அதை அழிக்க முயலும் குழப்பங்களுக்கும் தவறான கருத்துக்களுக்கும் முன் ஆகமமும் தொல்லியலும் வரலாறும் ஒரே வார்த்தையை உண்மையை சொல்கின்றன. இந்த தூண் தீபத்தூண், இதுவே பரம்பரை, இதுவே நம் பாரம்பரியம்.